السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد قرنت البركته بذاته محيا وتعثرت الأوالم بطيب ذكره وريان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فضلنا على الناس بثلاث: جعلت صفوفنا كصفوف الملائكة، وجعلت لنا الأرض كلها مسجدا، وجعلت تربتها لنا طهورا إذا لم نجد الماء. صدق رسوله النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹு தஆலா நம்பவர்களை இந்த அற்புதமான ஒரு ஆய்வரங்கத்திற்கு கீழ் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்பதாக பல்வேறு மாணவர்கள் பல்வேறுபட்ட தலைப்பின் கீழ் அவர்களுடைய கருத்தை எடுத்து வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தொழுக வேண்டும் என்றால் அந்த தொழுகைக்கு முன்னால் அவர்கள் ஒலு செய்ய வேண்டும். அந்த ஒலுவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தண்ணீர். ஒரு கால் அந்த நபர் தண்ணீரை பெறவில்லை என்றால், அல்லது அவன் நோய்வாய் பெற்றிருந்தார், அப்பொழுது அவன் தயம்மத்தை செய்து தொழுது கொள்ளலாம் என்பதாக அல்லாஹு தஆலாவும் தனது ரசூலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையாம் குர்ஆனில் கூறும்போது இவ்வாறு கூறுகிறான்: வ இன் குன்தும் மர்லா அவ் அலா சஃபரின், உங்களில் நீங்கள் நோய்வாய் பெற்றிருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், அவ் அல்லது ஜா அஹதும் மின்கும் மினல் காயத்தி, உங்களிலிருந்து ஒருவருக்கு மலம் ஜலம் வந்தால், அவுலா மஸ்துமுன் நிசா, அல்லது நீங்கள் உங்களுடைய பெண்களை தீண்டினால், ஃபலம் தஜிதல் மா, இதற்கு பிறகு சுத்தத்தை தேடுவதற்காக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், ஃபதயம்மமு சஈதன் தய்யிபன். இந்த சஈதன் என்கின்ற வார்த்தைக்கு இமாம்கள் கிதாப்கள் எழுதுகிறார்கள், சுத்தமான மண்ணு, சுத்தமான தூசி, சுத்தமான கல். இப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயங்களை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள், தயமத்தை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனில் கூறி காட்டுகிறான். சரி, இந்த மூன்று விஷயத்தை நம்ம சொன்னோம். நோய்வாய்ப்பட்டு இருந்தால், பிரயாணத்தில் இருந்தால், இதை வைத்து நபியவர்களுடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ ஏதாவது வரலாறுகள் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோமே. ஆனால் நபியவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சஹாபி வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க: உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் ஜனாபத்துடைய நிலையில் இருக்கிறேன், தண்ணீர் எனக்கு பெறவில்லை, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகில் இருந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமரே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு போருடைய பிரயாணத்தில் நீயும் நானும் கலந்து கொண்டோம். அன்றிரவு உனக்கும் குளிப்பு கடமை ஆகிவிட்டது, எனக்கும் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு ஃபஜர் தொழுகை தொழுவதற்காக ஒரு இடத்தில் நாம் என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்கா? நானோ அங்கிருந்த மணல்ல என்னுடைய உடலை நான் புரட்டி கொண்டேன். புரட்டியதற்கு பிறகு நான் தொழுகையை தொழுதேன், நீ தொழுகவில்லை என்று கூறியதற்கு பிறகு இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்மார் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த 2 பேரை பார்த்து ஒரு செயலை செஞ்சு காட்டினாங்க. என்னன்னா, இதுவே உங்களுக்கு போதுமான விஷயமாக இருக்கிறது என்பதாக கூறிவிட்டு நபியவர்களுடைய 2 கரங்களை பூமியில் அடித்து, அன்றைய காலத்திலாம் ஃபுல்லாக மண்ணுடைய பூமி தானே, பூமியில் அடிக்கிறாங்க, எடுத்து ஒரு ஊதுறாங்க. ஊதியருக்கு பிறகு தன்னுடைய முகத்துக்கு மசாஜ் செய்கிறார்கள், 2 கைகளுக்கும் மசாஜ் செய்கிறார்கள் என்பதாக ஹதீஸ்கள் பார்க்கிறோம். மசஹ் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, நீங்கள் தண்ணீர் பெறவில்லை என்றால் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணி கிடைக்கல, அப்போ நம்ம இந்த தையமத்தை செஞ்சுக்கலான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு நபர் நோயாளியாக இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோன்னா, இதே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் ஒரு பிரயாணத்தில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சஹாபியுடைய தலையில் பலத்த கல்லடி பட்டுருது. அந்த சஹாபிக்கு வலி தாங்க முடியாமல் தூங்கிடுறாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்து அந்த சஹாபிக்கு ஹத்திலாம் ஆயிடுது, தூக்கத்திலேயே குளிப்பு கடமை ஆயிடுது. அந்த சஹாபி மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது தயமம் செய்யறதுக்கான விஷயம் இப்போ எனக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்களாம், உங்கள்தான் தண்ணீரை நீங்கள் பயன்படுத்த முடியும் தானே, நீங்கள் தண்ணீரை கொண்டே நீங்கள் குளித்து விடுங்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க. சரி, மற்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்கன்னு இந்த சஹாபியும் தண்ணியை கொண்டு அவங்களுடைய ஹதஸை நீக்கிறாங்க. அல்லாஹு தாலா இந்த இடத்துல அந்த சஹாபி அந்த தண்ணீரை கொண்டு அவர்கள் குடித்த அடுத்த நிமிடமே அந்த சஹாபிக்கு மௌத்து வருகிறது. திடுக்கிட்டு போன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இவ்வாறு எல்லாம் நடந்தது யா ரசூலல்லாஹ்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை, கத்தலூஹு, நீங்கள் அவர்களை கொன்று விட்டீர்கள். கத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹு தாலா உங்களை கொல்வான் என்பதாக நபி அவர்கள் கூறியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குதா, வந்து என்கிட்ட கேட்டுட்டு அதற்கப்புறம் அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸினுடைய இறுதியில் நபியவர்கள் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த சஹாபிக்கு அவங்க தயமம் செஞ்சு அவங்களுடைய ஹதஸ் நீக்கினாலே போதுமானது. அப்படி இல்லையா, அவர் குளிக்கணும்னு இருக்காரா, எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல ஒரு துணியை வச்சு அந்த இடத்துல மசஹ் செஞ்சுட்டு மற்ற இடங்களை அவர் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருந்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அவன் தயமத்தை செய்து கொள்ளலாம். நோய்வாளியாக இருக்கிறான், அந்த நோய் தண்ணீரை அவன் பயன்படுத்தினால் அவனுக்கு அவனுடைய உறுப்புகளுக்கு ஏதாவது ஆபத்தாகிவிடும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது என்றால் அப்பொழுது அவன் தயமத்தை செஞ்சிடலாம் என்பதாக இந்த ஆயத்தினுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, ஃபுல்லின்னா அலன் நாசி பி ஸலாசின், அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு 3 விஷயங்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். எப்படிப்பட்ட 3 விஷயம் தெரியுமா, இதுவரைக்கும் எந்த ஒரு உம்மத்திற்கும் தராத ஒரு 3 விஷயம். என்னன்னா, அதில் முதலாவது விஷயம், ஜுஇலத் சுஃபுஃபுனா க சுஃபுஃபில் மலாயிகா, நம் தொழுகக்கூடிய இந்த தொழுகையினுடைய வரிசை இருக்கிறது அல்லவா, மலக்குமார்களுடைய வரிசையாக போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இரண்டாவது, ஜுஇலத் அர்து குல்லஹா மஸ்ஜிதன், இந்த உலகத்தில் இந்த பூமியில் அனைத்து இடங்களிலும் தொழுகக்கூடிய பள்ளிவாசல்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். ஏன்னு சொன்னால், நம்ம இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு முன்னால் இருந்த காலமெல்லாம் யார் வணங்கணுமோ இபாதத் செய்யணுமோ குறிப்பிட்ட ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே தான் இபாதத் செய்யணும். ஆனால் இந்த உம்மத்திற்கு மட்டும் இந்த பூமியில் எந்த இடமெல்லாம் சுத்தமாக இருக்கிறதோ அந்த அனைத்து இடத்திலும் தொழுது கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். மூன்றாவது விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம், ஜுஇலத் துர்பத்துஹா, அந்த பூமியுடைய மண்ணை அல்லாஹு தஆலா தஹூரன், நம்பவர்களுக்கு சுத்தமாக ஆக்கியிருக்கிறான். இதாலம் நஜிதல் மா, தண்ணி எப்போ நம்மளுக்கு கிடைக்கலையோ அந்த நேரத்தில் அந்த சுத்தமான மண்ணை கொண்டு நாமல் தயமத்தை செய்து கொண்டு தொழுகலாம் என்கின்ற விஷயத்தையும் நபியவர்கள் இந்த ஹதீஸில் கூறி காட்டுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில பல விஷயங்களையும் பார்த்தோம்.
அல்லாஹு தஆலா தயம்மத்தை பற்றி கூறிய விஷயத்தையும் பார்த்தோம். நபியவர்கள் தயம்மத்தை பற்றி கூறிய விஷயத்தையும் நாம் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது மஸஹு அலல் ஹுஃபைன், அதாவது 2 கால் உறைகளுக்கு மஸஹு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மஸஹு, இந்த ஹுஃபு என்பது கால் உறைன்னு சொல்கிறாங்க. என்ன கால் உறை? நம்ம போகிற சாக்ஸ் மாதிரி இல்லை, இது தனிப்பட்ட ஒரு கால் உறை. இந்த கால் உரை யார் போடுறாங்களோ, உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு நபர் பிரயாணத்தில் இருக்கிறாரு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாரு, ஒரு மாதம் பிரயாணம் செஞ்சு போகிறாரு. அந்த 1 மாதம் பிரயாணம் செஞ்சு போகும்போது அவர்கள் குளிர் தாங்க முடியல, குளிர் தாங்காமல் அந்த ஒரு கால் உரையை போட்டுட்டாங்கன்னா உது செய்யும் போது கால் கழுவக்கூடிய அவசியம் தேவையில்லை. அந்த ஹுஃபுக்கு மேலே, அந்த காலுறைக்கு மேலே மஸஹு செஞ்சுட்டா போதும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. சரி, எப்பெல்லாம் மஸஹு செய்யணும், எத்தனை முறை மஸஹு செய்யணும்னு பார்த்தோன்னா, எத்தனை அதுக்கான நாட்கள் பார்த்தோன்னா, ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கும்போது அந்த காலுறை அணிந்தான்னா 3 பகல் 3 இரவு 3 நாள் அவன் அந்த ஹுஃபை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காலுறையை கழட்டி விட்டு மறுபடியும் அவனுடைய காலை கழுவிட்டு மறுபடியும் அவன் போடணும். சரி, முக்கியமாக ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஊர்லேயே இருக்கிறான், அவனுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோன்னா 1 பகல் 1 இரவு. ஒரு நாள் அவன் அந்த காலுக்கு அந்த ஹுஃபை அணிந்து அந்த காலுறையை அணிந்து அவன் மஸஹு செய்யலாம் என்பதாக சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்த்தோமே ஆனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, அல் மஸஹு அலல் ஹுஃபைன், இந்த காலுறைகளுக்கு மஸஹு செய்யக்கூடிய விஷயமாகிறதே லில் முசாஃபிரி, பிரயாணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஸலாஸத்து ஐயாமின் வலயாலிஹா, 3 பகல் 3 இரவுன்னு சொல்கிறாங்க. வலில் முக்கீமி, மேலும் அந்த ஊரில் இருக்கிறாங்கள அவங்களுக்கு யௌமுன் வலைலத்துன், 1 இரவு 1 பகல், அதாவது 1 நாள் சொல்கிறாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவங்க இந்த ஹுஃபா அணிந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் தபூக்குனுடைய போரில், அந்த போருடைய இதில் இருக்கும் பொழுது ஃபஜருடைய நேரம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க கூட ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக போகிறாங்க. ரசூலுல்லாஹுடைய தேவையெல்லாம் நிறைவேறிடுச்சு. ரசூலுல்லாஹ் உது செய்ய போகிறாங்க. உது செய்ய போகும்போது எப்பயும் மாதிரி உது செய்கிறாங்க. கடைசியில் பார்த்தா கையை மேலே தூக்க முடியல நபி அவர்களுக்கு. கம்பளியால் ஆன ஆடைய ரசூலுல்லாஹ் அணிந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ஜுப்பாவை கழட்டி தோல் புஜத்தில் போட்டுக்கொண்டு கையை கழுவுறாங்க. கையை கழுவியதற்கு அப்புறம் காலுறைகளுக்கு மஸஹு செய்கிறாங்க என்பதாக ஹதீஸில் வருகிறது. சரி, இந்த ஒரு விஷயமான்னு பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் உழு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரி அவங்க அனைத்து உறுப்பையும் கழுவுறாங்க. கழுவிட்டு கடைசியாக கால்களுக்கு மஸஹு செய்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களாம், யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மறக்கல, நீ தான் மறந்துட்ட, அல்லாஹு தஆலா இதை கொண்டு தான் என்னை ஏவி இருக்கிறான் அப்படி நபி அவர்கள் சொன்னாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி கிடைக்கலையா, எங்கேயுமே தண்ணி இல்லையா, தயம்மத்தை செய்து கொண்டு தொழுக வேண்டும். எப்போ உங்களுக்கு ஏதாவது நோய்வாய் இருக்கணும், அந்த நோய் எப்படி இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல உண்மையான ஒரு டாக்டர், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லணும், நீங்கள் தண்ணியை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் பயன்படுத்தாமல் தயம்மத்தை செய்து நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஆக வரக்கூடிய காலத்தில் நம்மவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத பொழுது தயம்மத்தை கொண்டு சுத்தம் செய்து அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான அடியார்களாக வாழக்கூடிய வாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்கின்ற துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.